ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை விஷால் தி மாலில் 4th ஃப்ளோரில் 7D இருக்குது. இங்கே நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது புது புது கேம்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. பசங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா அவங்கள என்டர்டைன் பண்ண முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். பெரியவங்களுக்கான கேம்ஸுமே நிறையா இருக்குது. எங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 2000க்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோம், கேம் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு 2000 ரீசார்ஜ் பண்ணால் 3000 அளவுக்கு பேலன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை தான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம். 6 மந்த்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி உண்டுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறையா எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணால் என்ன பாயிண்ட்ஸ் வருங்கிறதையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வார நாளில் குறிப்பிட்ட சில நாளில், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு வழக்கமாக நீங்கள் அந்த கேமுக்கு வந்து அந்த கார்டை ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் போகும்னா, வெட்னஸ்டே அன்றைக்கி நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது 150 பாயிண்ட்ஸ் தான் போகும். ஸோ அந்த மாதிரி ஹாஃப் ப்ரைஸ் கேமுன்னெலாம் நிறையாவே வச்சுருக்காங்க. என்னோடய பையனுக்கு 10th லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் போட்டு படித்ததுனால கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டும்ன்ட்டு இதுக்கு முன்னாடியுமே அவரை நான் வந்து ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சோடே கண்டிப்பாக 70 கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே போயிருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக அவர் நல்லா என்ஜாய் பண்ணார். எனக்கு இங்கே ஸ்னோ பவுலிங்கும் பேஸ்கெட் பாலும் பிடிக்கும். ஸ்னோ பவுலிங்லாம் பெருசாக எனக்கு அந்த பால்லாம் கரெக்டாலாம் போட தெரியாது. பட் ஆனால் அது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பேஸ்கெட் பால் கேம் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நம்மளோட பிஸி ஷெடியூலில் எல்லாத்தையும் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் மறந்துட்டு ஒரு 2 மணி நேரம் பசங்களோடு சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ். நான் போயிருந்தப்போ நல்ல கூட்டமாக இருந்தது. ஏன்னா சாட்டர்டே ஈவினிங் போயிருந்தேன். நல்ல கூட்டமாக இருந்தது. 4th ஃப்ளோரே வந்து உங்களுக்கு ஃபுட் கோர்ட் தான். ஸோ அங்கே நீங்கள் என்ன ஐட்டம் வேணாலுமே வாங்கி சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் விளையாண்டுட்டு சாப்பிட்ணுன்னா கூட அங்கேயே வாங்கி சாப்பிட்லாம். அதே மாதிரி விஷால் தி மாலில் உங்களுக்கு ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு அப்படிங்கிற மாதிரியான ட்ரெஸ் ஷாப்புமே இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே நான் வந்து விஷால் தி மாலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பை பற்றியுமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஸ்னோ பவுலிங் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளார என்ட்ரானோடனே இந்த பக்கம் ஒரு 10-15 கேம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு 10-15 கேம் இருக்கும். நடுவில் ஸ்னோ பவுலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஹாலில் நடுவில் ஸ்னோ பவுலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் எப்போதும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனையே நான் இந்த டைமும் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு சில கேம் வந்து நம்மளால் விளையாட முடியாது. அது வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நான் தொடர்ந்து விஷால் தி மாலில் இந்த 70 போக ஆரம்பிச்சதுலேருந்தே நான் கேட்குற ஒரு வார்த்தை. அது இந்த டைமும் நான் காதில் வாங்குற மாதிரி இருந்தது. மற்றபடி இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நானும் என் பையனும் சேர்ந்து விளையாடுற கேம் கூட நிறையா இருந்தது. ஜாம்பி கேமாக இருக்கட்டும், பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷை பிடிக்கிற ஒரு கேமாக இருக்கட்டும். ஸ்னோ பவுலிங் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு லாஸ்ட் ஒரு 2 பால் நான் கேட்டு வாங்கி அவருக்கு கொடுப்பேன். நான் 18 பால், 20 பால் ஆக்சுவலி ஃப்ரீ. ஸோ 18 நான் யூஸ் பண்ணிட்டு அவருக்கு 2 பால் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் அவரும் சேர்ந்து விளையாடுற கேம்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஒரு டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதோட பேலன்ஸ் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி உண்டு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பல்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த ஆஃபர் வந்து 2000க்கு நான் ரீசார்ஜ் பண்ணால் 3000 கேம் விளையாட முடியும்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விஷால் தி மாலுக்கு உங்கள் குழந்தைங்கள ஒரு டைம் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. உங்களுக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.